மே 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்தி முடிப்பதில் சிரமம் என்ற தகவலை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்போம். சுரேஷ், இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்த கருத்துக்கள் என்னென்ன? அது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க சுரேஷ். அதாவது திமுக தரப்புல இந்த உள்ளாட்சி தேர்தலில் கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற இருந்த உள்ளாட்சி தேர்தலில் பழங்குடியினருக்கு உரிய இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என சொல்லி தொடர்ந்த வழக்குல தேர்தல் அறிவிப்பாணை அவசரமாக பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சொல்லி அந்த அறிவிப்பாணை தேர்தலை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை அடுத்து மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை நீதிபதி நூட்டி ராம்மோகன் ராவ் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது இந்த வழக்கு விசாரணையின் போது இந்த தேர்தலை மே 14ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என சொல்லி பாடம் நாராயணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் என்ன சொல்றாருன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் முடிந்த உடனேயே அந்த 6 மாதங்களுக்கு மேல அந்த பதவியை காலியா வச்சிருக்க கூடாது. அதனால இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. இந்த மனு இன்னைக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி முன்பு தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர்கள் தரப்புல இதே வாதத்தை தான் வச்சாங்க. 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்கனால எக்காரணத்தை கொண்டும் இந்த தேர்தலை மே 14ஆம் தேதிக்கு வரைக்கும் நீட்டிக்க கூடாது, ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு முன்னாடியே நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே சமயம் மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் குமார் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு மே 14ஆம் தேதியே தேர்தலை நடத்துவதுங்கிறது நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு. தனி நீதிபதி தன்னுடைய உத்தரவுல குற்றம், அதாவது இந்த வேட்பாளர்களுடைய குற்ற பின்னணி உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் இணையதளத்துல பதிவு செய்யணும், இந்த மாதிரியான பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்காரு. அந்த உத்தரவுகளை நிறைவேற்றுவதுங்கிறது நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கிறதுனால மே 14ஆம் தேதியே தேர்தலை நடத்தி முடிப்பது என்பது சிரமமான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதை அடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி இந்த எந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, நடைமுறை சிக்கல் என்ன, இந்த சம்பந்தமாகவும் இந்த ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு முன்னாடி தேர்தல் நடத்தணும்னு சொல்லி இந்த மனுதாரர் தாக்கல் செய்த மனுவுக்கும் சேர்த்து பதில் மனுவாக எல்லா விவரங்களையும் தெரிவிக்கும்படி உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்காங்க. சுரேஷ், இப்போ இந்த நேரத்துல தேர்தல் ஆணையம் இன்னும் எவ்வளவு நாள் காலக்கெடு கேட்டு ஏதேனும் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்களா? அது பற்றிய தகவல் ஏதேனும் இருக்கா சுரேஷ்? உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தரப்பில் காலக்கெடு எதுவும் கேட்கப்படவில்லை. அன்றைக்கு மே 14ஆம் தேதி தேர்தலை நடத்த முடியாது, இயலாது, அது சிரமமான விஷயம் என்று மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர குறிப்பிட்ட தேதி எதுவும் குறிப்பிட்டு அது வரைக்கும் எங்களுக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எதுவும் விடுக்கவில்லை. சுரேஷ், இப்ப இதில் உள்ள சிக்கலை எவ்வளவு நாளுக்குள் திருப்பி பதில் மனுவாக உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்ய வேண்டும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கா? வழக்கினுடைய அடுத்த விசாரணை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதால அதற்கு முன்பாக இவங்க பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.